நாம் இன்றைக்கி கத்திரிக்காயும் முட்டையும் வச்சு ஒரு அருமையான பொரியல் செய்ய போகிறோம். இது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி தானே செய்வோம். நான் அப்படி இல்லை. இப்போ எப்படி செய்ய போகிறேன்றதை பாருங்கள். கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு. அதுக்கு 3 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள். தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டு தான் தாளிக்க போகிறேன். இப்போ எப்படி செய்ய போகிறேன்றதை பாருங்கள். கடாயை ஆன் பண்ணி ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இது. இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே சோம்பு சேர்த்துக்கிடலாம். இதில் சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சு விட்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அதை தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை இது மாதிரி நீள் வாக்கில் அரைஞ்சிக்கணும், நீளமாக. இப்போ இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவரவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு. இப்போ நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். சீக்கிரமாகவே இது வதங்கிடும். ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ காய் பார்த்திங்கன்னா பாதியளவு குக் ஆகிடுச்சு. இதில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து குக் பண்ணுங்கள். நாம் பொரியல் தானே செய்ய போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், லைட்டாக அது தண்ணி தெளித்து மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், காய் நல்லா குக் ஆகிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச முட்டையை இங்கே பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா கத்திரிக்காய் முட்டை பொரியல் சூப்பராக இருக்கும். எந்த வகையான சாதத்துக்கும் இது ஆப்டாக இருக்கும். தயிர் சாதம், மோர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னா, இந்த மஞ்சள் கருவை சாப்பிடாதீங்க, 40 வயசு ஆயிடுச்சுன்னா இதனால் நமக்கு பல தொல்லைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் மஞ்சள் கருவை நான் தூக்கி போட்டேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான முட்டை கத்திரிக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.